யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம், இது நேர்பட பேசு. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் 127வது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மதவாத சக்திகள் அம்பேத்கரை தன்வயப்படுத்த முயற்சிக்கின்றன என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான அமர்வை நாம் முதல் அமர்வில் இது தொடர்பாக நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நேர்பட பேசுவில் இரண்டாவது அமர்வில் நம்முடைய விவாதத்திற்கான பொருள், தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது, அம்பேத்கரின் கொள்கைகள் இருக்கும் வரை தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என்று திமுகவினுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விரைவில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதற்கு பதிலுரை மறுப்புரை அளித்திருக்கிறார். இதுவே இன்றைய நேர்பட பேசியதற்கான இரண்டு அமர்வுகளுக்கான விவாத பொருளாக இருக்கிறது. பயணிக்கலாம். முதல் அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மீனா சோம் அவர்கள், சமூக ஆர்வலர். வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு கனகராஜ் அவர்கள், வணக்கம் சொல்லி வரவேற்கிறேன். தமிழக பாஜகவின் சார்பில் திரு SR சேகர் அவர்கள் கோவை அரங்கில் இருந்து இணைகிறார். திரு சேகர், உங்களுக்கும் என்னுடைய வணக்கம், வரவேற்கிறேன். இன்னும் சில நிமிடங்களில் திரு பலராமன் அவர்கள், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நம்மோடு இணைய இருக்கிறார். அவருடைய வருகையை முன்னதாகவே நேயர்களுக்கும் அறிமுகப்படுத்தி நாம் விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு சேகர், உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த தினம். மதவாத சக்திகள் பாபா சாஹேப் அவர்களை தன்வயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற திருமாவளவன் அவர்களுடைய குற்றச்சாட்டு குறித்த உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இந்திய சரித்திரத்திலேயே இந்திய சுதந்திரத்துக்கு பின்னாலே ஒரு மிகப்பெரிய எழுச்சிமிக்க தலைவராக தோன்றியவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். மகாத்மா காந்தி அவர்களுக்கு நிகரான இந்தியாவில் குறிப்பிடப்படக்கூடிய தலைவர்களில் ஒருவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். தேசம், தெய்வம், தர்மத்தை நிலைநாட்டி இந்த நாடு தனியாக பிரியக்கூடாது, இங்கே தலித்துக்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டும், அதை மதத்துக்குள்ளே இருந்து சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி மாற்று மதத்துக்கெல்லாம் ஆசை காட்டிய போது அங்கே செல்லாத ஒரு தன்மானமிக்க தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அவர்களை இந்த நாட்டிலே 2.5 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்ட காங்கிரஸ் கட்சி, ஆண்ட காங்கிரஸ் கட்சி அவருக்கு உரிய மரியாதையை, உரிய கௌரவத்தை, உரிய ரெக்கக்னிஷனை தராமல் அவரை இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு இன்சல்ட் கூட செய்தது என்று சொல்லலாம். அதை பாரதிய ஜனதா கட்சி சரி செய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சிக்கு முன்னாலே வாஜ்பாய் அவருடைய ஆட்சியிலே தான் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது. இந்திய பாராளுமன்றத்திலே அவருடைய படம் கூட இல்லை 1989 வரை. அப்போது தான் VP சிங் ஆட்சியிலே அது வைக்கப்பட்டது. அதற்கு பின்னாலே இப்போது அந்த அன்டூயிங் எல்லாம் நாங்கள் அந்த டூயிங் எல்லாம் அன்டூ செய்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை எல்லாம், அநியாயங்களை எல்லாம், இன்சல்ட்டை எல்லாம், அவர் பிறந்த ஊரிலே மாவிலே, குறிப்பாக மத்திய பிரதேசத்திலே அவருடைய ஒரு மணிமண்டபம், அவருக்கான ஒரு முழு உருவ வெண்கல சிலை, அதோடு மட்டும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர், அவர் பேரிலே ஒரு பல்கலைக்கழகம், பம்பாயிலே அதே மாதிரி, அவர் வாழ்ந்த யுனைடெட் கிங்டம் லண்டனிலே அதே மாதிரியாக, அது மட்டுமில்லாத அவர் தீட்சை எடுத்த நாக்பூரிலே தீட்ச பூமியிலே கூட ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டடி சென்டர், இப்படி என்று சொல்லி அவருக்கு உரிய மரியாதையை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு செய்து கொண்டிருப்பதை பார்த்து அதை சகிக்க முடியாதவர்கள், பொறுக்க முடியாதவர்கள், எங்கேயாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை இவர்கள் சுவீகாரம் செய்து கொண்டு எடுத்துக்கொண்டு போய் அதில் ஏதாவது பலனடைந்து விடுவார்களோ என்கின்ற அவநம்பிக்கையிலே, பயத்திலே இப்படிப்பட்ட மதவாத பேச்சு பேசப்படுகிறது. ஒருவேளை இந்த மதவாத பேச்சு பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்? அண்ணன் திருமாவளவன் கூட இதை மதவாதம்ங்கிறார். எப்படி அதாவது பாரதிய ஜனதா கட்சி மதவாதம் என்று சொல்லுவது அது பெரிய ஒரு விமர்சனம். நான் சேலஞ்சு கூட பல இடங்களில் பண்ணியிருக்கேன். மதவாதம் என்று பேசுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எதை மதவாதம் என்று சொல்லுவீர்கள்? நீங்கள் எந்தெந்த கட்சியோடலாம் கூட்டு சேர்ந்தீர்கள்? இப்படியெல்லாம் கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே அதுக்கு நான் போக தயாராக இல்லை. ஆனால் அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை பாரதிய ஜனதா கட்சி செய்கிறதே என்கின்ற வயிற்றெரிச்சலிலே, அதனாலே பாரதிய ஜனதா கட்சி பலனடைந்து விடுவோம். அதாவது அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இத்தனை நாளைக்கு ஓரங்கட்டப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, செய்யப்படாமல் இருந்ததே இப்போது செய்கிறார்களே என்று சந்தோஷப்படாமல், மாறாக அதன் செய்வதனால் ஏதாவது பலன் இவர்கள் அனுபவித்து விட போடுகிறார்கள் என்கின்ற காரணத்தினாலே பேசப்படுகின்ற
திரு சேகர், பேசப்படுகின்ற ஒரு மனத்தாங்கல்கள் தான். கருத்தை எடுத்துக்கிறேன். அண்ணல் அவர்களுக்கு அல்லது அவருடைய பெருமைகளை எடுத்து சொல்வதற்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அரசியல் ரீதியாக என்னெல்லாம் காரணிகளை நீங்கள் செஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற இடத்துல வருகின்ற பொழுது விமர்சனம் எங்கே வருது அப்படின்னா, மதவாத சக்திகள் தன்வயப்படுத்த முயற்சிப்பது அப்படிங்கிறது. அவரை நீங்கள் தொடக்கத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தையிலேருந்து அந்த விமர்சனங்கள் எழுகிறதோ அப்படின்னு நான் ஐயப்படுறேன். அவர் மதம் மாறக்கூடாது என்பதில் முடிவாக இருந்தார், சொந்த மதத்திலேயே நீடித்தார் அப்படிங்கிற வார்த்தைகளில் தான் மாறுபாடு வருகிறதோ அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் கூட நினைவிருக்கும், 7ஆம் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை அப்படிங்கிறது மதம் மாறக்கூடாது என்று சொல்கிறவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இந்த மதத்தில் இருந்து கொண்டு நம்முடைய இழிவை துடைக்க முடியாது என்று சொன்னால் மதம் மாறுவதில் தவறில்லை அப்படிங்கிறாரு. மகர் போராட்டத்தை பற்றி நம்ம வரலாற்றில் படித்திருக்கிறோம். அவருடைய அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட் முழுவதும் எதை குறித்து பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்திலிருந்து தான் இந்த தன்வயப்படுத்தக்கூடிய முயற்சி அப்படிங்கிற விமர்சனங்கள் இந்த வரலாற்றில் மாறான அல்லது எதிர்மறையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்ற பொழுதுதான் அந்த விமர்சனங்கள் எழுகிறதா? இல்லை, இதில் நான் 2 விஷயங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது, அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலே குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அநியாயமானது. அப்போது அதற்காக எதிர்த்து போர்க்குரல் கொடுத்த ஒப்பற்ற மாமனிதர் அம்பேத்கர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனல் கிளப்பில் அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு மனிதராக இருந்து, மிகப்பெரிய அளவிலே சட்டமேதையாக அவர் இருந்து, அவ்வளவு பெரிய ஸ்டேச்சரில் அவர் இருந்த காரணத்தினாலே அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஏன்னா மகாத்மா காந்தி அம்பேத்கருடைய உரை, அவர்கள் பேசுகின்ற சம்பாஷணைகளிலே கூட இது ஒரு சமூக இல்ல, நான் ஒரே ஒரு நிமிஷம், அதாவது காங்கிரசிற்கும் அம்பேத்கருக்கும் அந்த கேள்விக்கு தான் வரேன், அந்த கேள்விக்கு தான் வருகிறேன். அரசியல் ரீதியாக அம்பேத்கரை காங்கிரஸ் எந்த இடத்தில் சரியாக அவருக்கான இடத்தை கொடுக்கல அல்லது மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற உங்களுடைய விமர்சனத்துக்கு நிச்சயமாக நம்ம பதில் பெறலாம். திரு பலராமன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கிறார். என்னுடைய கேள்வி என்பது, சமூக ரீதியாக நீங்கள் சில காரணிகளை சுட்டிக்காட்டினீங்க. அது முற்றிலும் அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்தாகட்டும், பேச்சாகட்டும், உரையாகட்டும், நான் இறக்கின்ற பொழுது ஒரு இந்துவாக இறக்க விரும்பவில்லை அப்படின்னு அவர் பதிவு பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்க சொன்ன அந்த முதல் சுற்றுல சொன்ன அந்த தகவல்கள் மாறுபடுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். அதாவது, அந்த காலகட்டத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அநியாயமானது, அதிகமானது. அதை எதிர்த்து போர் புரிந்த ஒரு ஒப்பற்ற தலைவராக அவர் அப்போது திகழ்ந்தார். அவராலே பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அது சரியானது. ஆனாலும் கூட அப்போது வேறு மதத்திற்கு, குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்துக்கு அப்போது ஆண்டவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள், அந்த மதத்துக்கு போயிருந்தால் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை கிடைத்திருக்கும். அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சுதந்திர போராட்ட தலைவர்களை விட அதிகமான அவர் மதிக்கப்பட்டிருப்பார். ஆனால் அதுக்கு போக தயாரல்ல. இஸ்லாமை பற்றி குறிப்பிடும் போதும் அதற்கும் அவர் போக தயாராக இல்லை. மாறாக இந்து மதத்தின் ஒரு பிரிவான பௌத்த மதத்துக்கு அவர் போயிருக்கிறார். அதுவும் கடைசி 1956 அந்த ரேஞ்சில் போயிருக்கார். எனவே அவர் இந்து மதத்தை பற்றி அவர் குறிப்பிட்ட அவருடைய கமெண்ட்ஸ் அது உண்மை. ஆனால் அவர் இந்த மதத்தை புறந்தள்ளிவிட்டு வேறு ஒரு அந்நிய மதத்துக்கு போவதற்கு தயாராக இல்லை என்று அவர் தன்னுடைய பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்நிய மதம் என்பது இந்த 2 மதங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நான் அந்த இடத்துல இருந்தே வரேன். திருப்பி உங்களுடைய கேள்விகளுக்கான பதில நம்முடைய மீனாசும் அவர்கள் நம்முடைய நிகழ்கிறார். அம்பேத்கரை தொடர்ந்து ஆழமாக வாசித்து வருவார் அப்படிங்கிற முறையில் அவருடைய கருத்துக்களில் உங்களுடைய பார்வை. அம்பேத்கரை இந்து மதத்தை கடைசியில் முடிச்சிருக்காங்க. இந்து மதத்தின் பிரிவான பௌத்த மதம் அப்படின்னு. முதல்ல அம்பேத்கரனுடைய மொத்த ஆய்வுகளும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தின் உள்ளீடாகத்தான், இந்து மதத்தினுடைய அடித்தளமே வர்ணாசிரமம் தான். அந்த வர்ணாசிரமம் தான் ஜாதி கட்டமைப்புக்கான அடித்தளம். அப்போ இந்து மதத்தில் அந்த வர்ணாசிரமத்தை எடுத்துட்டு இந்து மதம்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் அவர் நிறுவியிருக்கார். அவருடைய மொத்த ஆய்வுகளும் ஜாதிகள், இந்தியாவில் ஜாதிகள், கேஸ்ட் இன் இந்தியா, இது அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட், இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் வர்ணாசிரம கட்டமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அவர் நிறுவியிருக்கார். அடுத்து அவர் பேசும்போது ரிலீஜனை பற்றி பேசுவார். ரிலீஜனை பற்றி பேசும்போதும் ரிலீஜனில் புத்த மதம் என்பது என்ன, மதங்களை ரிலீஜனை குறித்த வரைபாடுகள் அவர் வைக்கிறார். இவர் பௌத்த மதத்தை குறிப்பிடும் போதே அவர் மதமாற்றத்திலேயே ஒரு 22 இதை வைக்கிறார்.
அவங்க இதை சொல்லி தான் வந்து மதமாற்றத்துக்கு நவீன புத்த மதம் அவர் ப்ரப்போஸ் பண்ண பௌத்த மதமே வேறு. பௌத்த மதம் பல பிரிவுகளில் இருக்குது. ஆனால் அவர் ப்ரப்போஸ் பண்ண பௌத்த மதத்தில் இந்த எந்த ஒரு இந்து மதத்தினுடைய கூறுகளும் வந்துவிடக்கூடாது என்பதில் கூட அவர் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். அவர் வந்து முதல்ல அவர் அந்த முதல் இதுவே வந்து மூன்று கடவுள்களையும் மறுதளிக்கிறார். அப்புறம் கணேஷ் அந்த இந்து மதத்தினுடைய எல்லா கடவுளர்களையும் மறுதளிக்கிறார். இதை யாருக்கு சொல்றாரு? அதாவது தலித் மக்கள் அந்த காலகட்டத்தில் அந்த பௌத்த மதத்துக்கு மாறினவங்க எல்லாருக்கும் எல்லா விதமான விழிப்புணர்வு, சமூக நிலைப்பாடு குறித்த விழிப்புணர்வு பெற்றவர்கள் மாறல. அம்பேத்கர் தன்னுடைய தலைவர் நமக்கான எந்த ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுப்பாங்க அப்படின்னு வந்த கோடான 8 லட்சம் பேர் வந்து மதமாற்றத்திற்கு அவரோடு இசைந்து செய்யறாங்க. அப்ப அந்த 8 லட்சம் மக்களுடைய மனநிலை ஒரு பெரிய விழிப்புணர்வு பெற்ற மனநிலையா இருக்காது. அப்ப அவங்க கவனமா இந்த விஷயங்களை, இந்து மத கூறுகள் எதுவும் இல்லாத ஒரு மதத்திற்கு நம்ம போறோம் அப்படிங்கிறது தெளிவா அவர் அந்த 22 இதுல இருந்தே என்ன பின்பற்ற வேண்டிய வழிகளிலேயே அவர் பரிந்துரைக்கிறார். அப்ப அதுலயே வந்து அது இந்து மதத்தினுடைய பிரிவு கிடையாது அப்படின்னு. நீங்க வரலாற்று தரவுகளை பார்த்தாலும் என்ன இருக்கும்னா, புத்த மதமும் ஜைன மதமும் நம்ம சின்ன பள்ளிக்கூடங்களில் கூட படித்திருப்போம். அது வந்து இந்து மதத்திற்கு எதிரான ஒரு மதங்களாக தான் உருவாகுது. இந்து மதத்தினுடைய கூறுகளை எதிர்த்து, சடங்குகளை எதிர்த்திருக்கு, வழிபாட்டு முறைகளை எதிர்த்து, இங்க இருக்கிற பாகுபாடுகளை எதிர்த்து, சமதர்மமான ஒரு சமூகத்தை நிர்மாணிக்கணுங்கிற ஒரு எதிர்ப்புணர்ச்சியில உருவான மதங்கள். அதை வந்து இந்து மதத்தினுடைய கூறுன்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது. நான் இதுவரைக்கும் சொன்ன அவருடைய தொடக்கச்சிட்டு கருத்துக்கான உங்களுடைய பதிலாக அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். திரு பலராமன் அவர்கள் நம்மோடு இணைந்து விட்டார், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர். வணக்கம் ஐயா. இப்போ அவர் சில விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அம்பேத்கர் அப்பொழுது அவ்வளவு வீரியமாக அதை பேச வேண்டிய தேவை எந்த இடத்துல இருந்து வருதுச்சுன்னா, அப்போ சமூகத்தில் அந்த அளவிற்கு சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் சாதிய பாகுபாடுகளும் கொடுமைகளும் இருந்துச்சுன்னு சொன்னால் காங்கிரஸ் அவ்வாறு அணுகி இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அவர் சொல்ல வேண்டிய இடத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். அதை காங்கிரஸ் ஆட்சி காலத்தை குறிப்பிட்டு அவர் ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் பாகுபாடுகளுக்கு அவங்க தொடர்ச்சியாக அவர் அம்பேத்கர் மதம் தான் அடிப்படையாக இருக்குது, சாதி எடுத்துட்டா மதமே இல்லைங்கிற வாதத்தை அவங்க வைக்கிறாங்க. ஆனால் அரசியல் ரீதியாக அந்த பிரச்சனைகளை சரி செய்திருக்க முடியும் அப்படிங்கிற வாதத்தை திரு சேகர் வைக்கிறார். உங்களுடைய பார்வை? பண்ண முடியாது. அரசியல் ரீதியாக அன்னைக்கும் பண்ண முடியாது, இன்னைக்கும் பண்ண முடியாது, நாளைக்கும் அதை பண்ண முடியாது. ஏன்னா இவர்களே சனாதனவாதிகள் தான். ஏன் அவருடைய சமூக மதம் மாறினார்கள்? ஒன்று முஸ்லீமா அல்லது கிறித்தவனா அல்லது பௌத்தனா அல்லது மீமாம்சத்தை சார்ந்தவனா அல்லது நாத்திகனா, இப்படி மாறினவனே இவன் ரோட்டில் போட்டு அடிக்கிறானே. அப்புறம் எப்படி மதம் மாறியவர்கள் யார்? மத இழிவு ஒன்று இருப்பது இந்து மதத்தில். மத இழிவு, தள்ளி நெல், பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டு, அவன் தண்ணி பிடிக்கக்கூடாது, பொது இடத்துல எவ்வளோ தாகம் இருந்தாலும் இவனும் தண்ணி குடிக்க மாட்டான், மாடுக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டான், பசுமாட்டுக்கு கூட தண்ணி கொடுக்க மாட்டான்ற நிலை இருக்கு அன்னைக்கு. இன்னைக்கு அந்த நிலை கொஞ்சம்தான் மாறி இருக்கலாம். இன்று வரை அவன் மாட்டு தோலை உரிச்சா அவன் தோலை இவன் உரிக்கிறான் இல்லையா? அப்படின்னு சொன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு ஆன சமூகம் மாறக்கூடாது என்பதில் வலுவான கருத்து உள்ளவர்கள் இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இதுல பிரச்சனை எங்க வருதுன்னா, தலைப்புக்குள்ள வந்தோம்னா இவர்கள் தன்வயப்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படிங்கிற திருமாவளவனுடைய விமர்சனமும் குற்றச்சாட்டும் எந்த இடத்துல பொருத்தமா இருக்குதுன்னு கேட்கிறேன். அவர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. நாங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறோம் அம்பேத்கருக்கு, அவங்க தவற விட்ட விஷயங்களை எல்லாம் நாங்கள் இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அரசியல் ரீதியாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அம்பேத்கருக்கு அவர் சொன்னார் படம் திறப்பதற்கு கூட, அவருடைய திருவுருவ படத்தை திறக்கிறது கூட விபி சிங் ஆட்சி காலத்தில் தான் முடிந்தது அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் தவற விட்டார்கள் அப்படிங்கிற அந்த பார்வையோடு அம்பேத்கருக்கு நாங்கள் செய்யக்கூடிய மரியாதையை தன்வயப்படுத்துவது என்று விமர்சிப்பது சரியா இருக்குமான்னு கேட்கிறார். சரியானது தான். திரும்ப பேசியிருந்தா அது கரெக்டு தான். ஏன்னா அம்பேத்கர் அன்னைக்கு சட்டம் இயற்றுவதற்கு அவரைத்தான் தலைவராக போட வேண்டும் என்று காந்தியடிகள் கேள்வி கேட்ட பிறகுதான் அனைவருமே ஒப்புக்கொண்டு செய்தார்கள் என்பது உண்மை. ஆகவே இன்று வரை அவர் வாழ்வது சட்டத்தின் தந்தை என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அவர் காங்கிரஸ் எவ்வளவு கடுமையா விமர்சிச்சாருங்கிறது மிக கடுமையான விமர்சனத்துக்கு மத்தியிலேயும் காந்திஜி சொன்னார், நம்ம ஊர்லேயே சிறந்த புத்திசாலியான சட்டம் பயின்ற தங்கமெடல் பெற்ற
ஒரு அனுபவசாலியான தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகிற நிலையிலே தன் சமூகத்திற்காக பாடுபடுகிற இவர் மூலம் ஒரு சட்டத்தை இயற்றுவதுதான் இந்த மண்ணுக்கு இந்துக்களுக்கு ஒரு சரியான தண்டனையாக இருக்கும் என்பது அவருடைய கருத்தாக இருந்திருக்கு. ஆனால் அண்ணல் அவர்கள் சொல்கிறார், அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ அதை என்ன பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் எழுத சொன்ன இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாக நான் தான் கிழிப்பேன். அவர் கிழிக்கலாம், அவர் பின்னாடியே அப்படி பேசுறாரு. ஆனால் அவருக்குரிய சிறப்பு என்பது சட்டத்தை உருவாக்கியவர் என்கிற பெருமை மட்டுமல்ல, அவர் கொடுத்த அந்த பெண் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, இந்து லால, அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாத சூழல் நாடாளுமன்றமும் மேலவையிலையும். அப்போ அந்த சூழலில் நேரு என்ன பண்ணுறாரு, அதை நிறுத்தி பண்ணுறாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் எல்லாம் பெரிய சோசியலிஸ்ட்டுகள் அல்ல. சனாதனவாதிகள் ஒரு பக்கம்னு சொன்னால் சோசியலிஸ்ட்டுகள் ஒரு பக்கம்னா அதை தீவிர கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அதையே அந்த சட்டத்தையே 4ஆக 5ஆக பிரித்து உருவாக்குவதற்கு நேருவுக்கு கிட்டத்தட்ட 8-10 வருஷம் ஆச்சு. அப்போது அதை நிறைவேற்றுகிற போது பார்த்து கொண்டிருந்தவர் அம்பேத்கர் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் இப்போவும் நாடாளுமன்றத்தில் ஏதேனும் ஒரு பில்லு வருதுன்னா ஒரு இடக்கா இருக்குது, அல்லது தகராறாக வருது, அல்லது எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, அல்லது இந்த வகையில் எதிர்ப்பு வருதுன்னு சொன்னால் அந்த பில்லை தள்ளி வச்சு பிறகு அது சந்தர்ப்பப்படும் போது நிறைவேற்றுவது என்பது தான் உண்மை. அப்படி தான் அந்த இந்து லாவில் பெண்களுக்கு உண்டான உரிமையும் அதை கொடுத்தார் என்பதிலையும் மறுக்க முடியாது. அப்படி அம்பேத்கர் விரும்பியதை மெதுவாக இந்த மண்ணில் சட்டப்படி செய்வதற்கு உண்டான அடித்தளத்தை அமைத்து தந்த பெருமை, அம்பேத்கர் மூலமே சட்டமாக்கிய பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. அதுக்காக இப்ப காங்கிரஸ்காரன் யாரும் எங்களுக்கு மட்டும்தான் உண்டு நாங்க சொல்லல. ஆனால் இல்ல ஆனால் இது சட்டமாக்கி தன்னைத்தானே தன் சமூகத்தை பிற்காலத்தில் தலை நிமிர வைக்க வேண்டும் என்று கருதுகிற அம்பேத்கர் அதை செய்து கொள்ளட்டும் என்பதுதான் அதில் கொடுக்கப்பட்ட உரிமை என்றுதான் சொல்லணும், சலுகை அல்ல. ஒரு கருத்து சொல்லிட்டு நான் இடைவெளிக்கு போறேன். இடைவெளிக்கு பிறகு நிச்சயமா அந்த கருத்துல இருந்து உங்ககிட்ட பதிலை கூட பெறலாம். அவர் அன்றைக்கு எதிர்த்தது நீங்க சொன்ன குறிப்பிட்ட சனாதனவாதிகளை எதிர்த்தார் அல்லது அடிப்படைவாதிகளை எதிர்த்தார்னா அவர் பெரும்பாலும் அது அவர்கள் காங்கிரஸ்க்குள் தான் இருந்திருக்கிறார்கள், காங்கிரஸ் நோக்கித்தான் அந்த எதிர்ப்பை பதிவு செய்தாரோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஒருவேளை நீங்க அதை மறுக்கக்கூடும். இன்றைக்கு நீங்கள் அதை பாஜகவை நோக்கி திருப்புகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. நான் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நிச்சயமா அதிலிருந்து தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அண்ணலின் 127வது பிறந்த தினம் இன்று. அம்பேத்கரை தன்வயப்படுத்த முயற்சிக்கின்றனவா மதவாத சக்திகள்? நேர்பட பேசலாம், இணைந்திருங்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு கனகராஜ், இதில் அரசியல் ரீதியாக அம்பேத்கரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை இன்னைக்கு அம்பேத்கருடைய பெயரை மையப்படுத்தி ஒரு ஆப்பை கொண்டு வராங்க. அவர் தொடர்ச்சி அடிக்கினார், என்னெல்லாம் செஞ்சோம், இத்தனை ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாத விஷயங்களை என்னெல்லாம் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை சொல்லிட்டு இந்த போன்ற அம்பேத்கரை அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய முயற்சிகளை கூட தன்வயப்படுத்துவது என்று விமர்சிப்பது எந்த அளவுக்கு ஏற்படுதுங்கிற கேள்வி வைக்கிறார். அது அவர் சொன்ன பல விஷயங்களுக்கு அம்பேத்கரை மட்டும் இல்லை, பொதுவாக அவங்களுக்கு ஒரு பெருமைப்படத்தக்க வரலாறு என்பது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு கிடையாது. சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொன்னால் இப்போ பகத்சிங் ஃபோட்டோவோ பல இடங்களில் அவங்க போடுறாங்க. கோல்வால்கர் பகத்சிங்கை எப்படினாலும் அவர் தன்னை உயிரை தியாகம் செய்ததை எப்படினாலும் அவங்கெல்லாம் தன்னுடைய முயற்சியில் தோற்று போனவங்க, இந்து தர்மத்தில் அவங்களையெல்லாம் நம்ம பெருமைப்படுத்துறது கிடையாது என்று பேசியிருக்கிறார். நீங்கள் ஒரு தலைவருடைய சிலையை வைப்பதில்லை, சிலையை வைத்துவிட்டு ஒரு குழி தோண்டி அவருடைய கொள்கைகளை புதைப்பது என்பது என்னங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் டிசம்பர் 6 ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பிறந்த நாளை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் என்றால் நினைவு நாள் தான் பெரும்பாலும் கொண்டாடப்படுகிற விஷயங்களாக இருக்கும். பாபர் மசூதி இடிப்புக்கு டிசம்பர் 6 அவர்கள் ஒவ்வொரு நாளையும் குறிவைத்து தேர்ந்தெடுப்பார்கள். தூய்மை இந்தியான்னா காந்தி பிறந்த தினம், நல்லாட்சி தினம் என்றால் டிசம்பர் 25. உலகம் முழுவதும் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற போது அந்த தினத்தை நீங்கள் வேறொரு தினமாக மாற்றுவதற்கான முயற்சி. நீங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்ல முடியும். நவம்பர் 26 ஏன் அவங்க யோசிக்கிறாங்க, செப்டம்பர் 5 ஏன் யோசிக்கிறாங்க என்று நீங்கள் சொல்ல முடியும். எல்லாம் நீங்கள் இதுவரை கான்ஸ்டியூஷனை பற்றி பேசுனீங்கன்னா, கான்ஸ்டியூஷன் டேனா என்னென்னா நவம்பர் 26 அப்படின்னு சொன்னீங்கன்னா
இதுவரை இருந்ததை அவர்கள் இல்லாமல் செய்வது இல்ல நீங்க சொல்றதெல்லாம் விமர்சனங்கள் திரு கனகராஜ். கேள்வி என்னன்னா இதுல தன்மைப்படுத்தக்கூடிய முயற்சிங்கிற வாதம் இல்ல அதுதான் வாதத்துக்கான எந்த சொல்றேன். தரவும் இப்ப நீங்க ஏன் போட்டுக்கிறாங்கன்னா கடந்த காலத்தில் நான் என்ன சொல்றேன், அவங்க சொன்னாங்க நீங்க அம்பேத்கருடைய அடிப்படையான விமர்சனம் என்ன, நீங்க ஜாதி எதன் ஊடாக கட்டப்பட்டு இருக்கிறது, இந்து மதம் என்பது நிற்கிறதே ஜாதியில தான் நிற்குது. இந்த ஜாதி கட்டமைப்பு தான் நீங்க பெண்ணடிமைத்தனத்துக்கு காரணமா இருக்கு. இந்த விஷயங்கள்ல இவங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்க சமூக நீதி என்பதோ தீண்டாமை என்பதோ பெண் விடுதலை என்பதோ இந்த விஷயங்கள்ல இவங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? நீங்க புத்த மதம் இந்து மதத்தினுடைய ஒரு பிரிவுன்னு உலகத்துல யாராவது சொன்ன ஆட்கள் இருக்காங்களா? ரொம்ப துணிஞ்சு இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பொதுவாக அந்த கருத்துக்களை சத்தம் போட்டு பேசுவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்தியாவில் புத்த மதம் புத்த மதத்தை அவர்கள் அழித்தார்கள். நீங்கள் இப்படி தான் தன்மையப்படுத்துறது. இந்து மதம் அது ஒரு பிரிவாக அது நிறுவனமயமாக்கப்பட்ட பிறகு பார்த்து அந்த மதத்தை துரத்தி அடித்தாங்க. ஆக்சுவலாக அது அப்படி சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? தன்மையப்படுத்துவது என்பது இதுதானே. அதில் ஏதாவது நல்லது இருந்தால் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அடிப்படையில் RSS சங் பரிவார் அமைப்புகளுக்கு கடந்த காலம் என்பது அவங்களுக்கு எதுவுமே இல்லை. சொல்லுங்க, சுதந்திர போராட்டத்திலிருந்து அதற்கு பின்பாக சமூக நீதிக்கு நடந்த போராட்டத்தில், தீண்டாமைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில், தமிழகத்தில் நீங்கள் இந்தியா முழுவதும் விடுங்க, தமிழகத்தில் தீண்டாமை கொடுமைகள் தலைவிரித்தாடுகிற ஏதாவது ஒரு பிரச்சனையில் RSS பிஜேபி அதனுடைய அமைப்புகள் ஏதாவது ஈடுபட்டிருக்கதா நேரடியா அப்படின்னு கேளுங்க. அதுல இருந்து தானே நீங்க பார்க்க முடியும். அம்பேத்கருக்கு நீங்க மரியாதை செலுத்துவது என்பது அவருடைய சிலைக்கு மாலை போடுறது மட்டுமா? சரி எஸ்ஆர் சேட்ட இதுவரைக்கான விமர்சனங்களுக்கான திரு சேகர், இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான உங்களுடைய பதிலுரை மறுப்புரை. இல்லை, இப்போ நம்ம சகோதரி மீனா சோமு சொன்னாங்க இந்து மத கூறுகள் இல்லாத மதம் வேணும், அதனால பௌத்த மதத்தை தேர்ந்தெடுத்தாங்க அம்பேத்கர்னு சொன்னாங்க. இந்து மத கூறுகள் இல்லாத மதம் நம்ம அரசமைப்பு சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இது முஸ்லீம், இஸ்லாம், கிறிஸ்தவம், அப்புறம் இந்த பார்சி, இந்த மாதிரியாக ஒரு 7-8 விஷயங்களை சொல்லி இவைகள் அல்லாத மதம் இந்து மதம் சொல்லியிருக்கு. அதில் ஜைனம் பௌத்தம்லாம் வரல. இது அரசமைப்பு சட்டத்தில். இயல்பாக இந்து மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் ஜைன மதத்துக்கும் வழிபாட்டு முறைகளிலே சடங்குகளிலே வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வருவாங்க, இந்த கோயிலில் இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு வருவாங்க. அதனால் இந்த கூறுகளே இல்லாத அப்படின்னு அவங்க சொல்லுவது வேணால் ஒருவேளை இந்து மதம் மோசமானது, அந்த மோசமான மதத்திலிருந்து பௌத்தத்துக்கு அவர் போயிருக்கிறார் என்று அவர்களுடைய விமர்சனமாக அது இருக்கலாம். அது உண்மையல்ல. அது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நம்மளுடைய அண்ணன் கனகராஜ் RSS தான் எல்லாத்துக்கும் எழுப்பார். ஏன்னா அது மீது அதுக்கு ஒரு மிகப்பெரிய காதல் இருக்கிறது. ஏன்னா அது இல்லாதல் அவருடைய விவாதத்தை அவரால் தொடங்க முடியாது. 47க்கு முன்னால் RSS என்கின்ற அமைப்பு மிகச்சிறிய அமைப்பு. 1-2 பேர் 4-5 பேர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊருக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. அதனால் அது பெரிய அளவில் நீங்கள் நினைக்கக்கூடிய அளவில் இந்த சுதந்திர போராட்டத்தில் அதனுடைய தலைவர் பங்கு கொண்டிருக்கிறார். அவர் மத்திய மாகாணத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். பின்னாலே சிறைக்கு 30 நாள் போயிருக்கிறார். இதெல்லாம் சரித்திரம். இந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவர்களையெல்லாம் இப்போது விவேகானந்தரை முதற்கொண்டு கிருஷ்ண ஜெயந்தியை முதற்கொண்டு கம்யூனிஸ்டுகள் சுவீகரித்து கொண்டு வருகிறார்கள். ஏனால் அவர்கள் அதையெல்லாம் இல்லாமல் போனால், துர்கா பூஜையெல்லாம் இல்லாமல் போனால், கம்யூனிசம் இப்போது கடைசியாக நடந்த தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் 3வது இடத்துக்கு போனது மாதிரி இனிமேல் 4-5க்கு போய்விடுமோ என்கிற பயத்தில் இவர்கள் இப்போது சமூகத்தில் இருக்கிற அக்கறையான விஷயங்கள், மக்கள் நம்பக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பக்குவத்துக்குள் அல்லது வேற வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு கம்யூனிசம் வந்திருக்கிறது, அல்லது கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கிறார்கள். எனவே தான் RSS இவர்களுக்கெல்லாம் எதிரானவர்கள் போல பேசுகிறார்கள். ஆனால் எங்களுடைய செயல்பாட்டுகள் ஆரம்பத்தில் இப்ப பெண் விடுதலை பற்றியும் தீண்டாமையை பற்றியும் பேசுகிறார்கள். பெண் விடுதலை, தீண்டாமை இவையெல்லாம் RSS பிஜேபியுடைய ரத்தத்திலே ஊறியது, செயல்பாட்டிலே ஊறியது. நாங்கள் தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறோம். நீங்க இப்ப அக்ஷயா, அஞ்சனா, கேரளால 2 பெண்கள் கடுமையாக நாங்கள் தாக்கப்பட்டோம், கம்யூனிஸ்டுகள் தாக்கினாங்க, எங்க அப்பா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார், காங்கிரஸுக்கு போயிட்டார், அதனால் தாக்கிறார்கள் என்று இப்போது பேசுகிறார்கள். சாட்சி என்கின்ற பெண்ணு எஸ்சி பெண்ணு பெங்காலில் இந்த இடத்தை ஆக்கிரமித்த காரணத்தினாலே, இந்த டாடா மோட்டார்ஸுக்கு ஆக்கிரமிக்க காரணத்திலே, அங்கே போராடிய காரணத்தினாலே அவர் கம்யூனிஸ்டுகளாலே கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டு அது கம்யூனிஸ்டுகள் அதற்காக சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பெண் விடுதலையும்
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் எல்லாருக்கும் சொந்தமானது, எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே சித்தாந்தத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பலி கொடுப்பது, அவர்களை எலிமினேட் செய்வது என்கின்ற சித்தாந்தத்தில் இருக்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி மீது இந்த குற்றச்சாட்டு சாட்டுகிறார்கள். இந்த குற்றச்சாட்டிலே கொஞ்சம் கூட உண்மை இல்லை என்பதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயம், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட டிசம்பர் 6 நம்மளுடைய அம்பேத்கர் அவருடைய நினைவு தினம் என்று கொண்டாடினால் பாபர் மசூதியானது அந்த தினமானது மறக்கப்பட்டுவிடும் என்றெல்லாம் சொன்னார். இந்த டிசம்பர் 6 தினத்தை 92க்கு முன்னாலேருந்து பிஜேபி அனுசரித்துக் கொண்டு வருகிறது, பல ஆண்டு காலமாக செய்து வருகிறது. அதே மாதிரி தான் வாஜ்பாய் அவர்களுடைய பிறந்த தினம் 1998க்கு பிறகு மிகுந்த ஒரு நல்லாட்சி தந்த காரணத்தினாலே அவருடைய விஷயத்தை கொண்டு வரும். அந்த தினத்திலே எந்த வகையிலே இது ஜீசஸ் கிறிஸ்டினுடைய பிறந்த நாளை கொண்டாட விடாமல் தடுக்கின்ற விஷயம் அல்லவே. எனவே இதெல்லாம் பயம் இவர்களுக்கு, எதையாவது ஒன்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தேடி கண்டுபிடித்து சொல்லப்படுகின்ற விஷயம் என்று தான் நான் அந்த அளவுல எடுத்துக்கிறேன். இந்த இதுவரைக்கான மறுப்புகளை அந்த அளவுக்கே வாங்கிறேன். ஐயா வரேன், திரு பலராமன் அவர்கிட்ட போயிட்டு வந்துட்டுமா? ஐயா சொல்லுங்க. இப்போ அவர் சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியதையும் பெண் விடுதலை போன்ற விஷயங்களை சுட்டி காட்டி வாதங்களை வைத்திருக்கிறார். நான் திருப்பியும் அந்த இடத்துல தான் வரேன், தலைப்புக்குள்ளே வருகின்றேன். அப்படின்னு சொன்னால், அம்பேத்கர் எந்த இடத்திலும் கருத்தியல் ரீதியாக தங்களுடைய கருத்துக்களில் பெரிய அளவில் முரண்பட்டவர் அல்ல அப்படிங்கிறதான் அந்த வாதத்தினுடைய உட்பொருளாக அவர் சொல்லக்கூடிய வாதத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அம்பேத்கர் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தியலோடு முற்றிலும் முரண்பட்டிருந்தார். இன்றைக்கு இவர்கள் சொல்வது தன்மைப்படுத்துவதற்கான முயற்சி அப்படிங்கிறதான் திருமாவளவன் போன்றவருடைய வாதம். இந்த வாதங்களுக்கான உங்களுடைய தரவுகள் என்னங்கிறதா என்னுடைய கேள்வி. அம்பேத்கர் தெளிவாக சொல்கிறார், விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். இதை சொன்ன இந்த மூணுமே இவர்களுக்கு ஆகாதது. மதச்சார்பின்மை அம்பேத்கர் சொன்னது, அது இவர்கள் ஒத்துக்கொள்ளாதது. அதை விட நாங்கள் செய்கிறது தான் மதச்சார்பு இன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்கள் பேச்சு என்பதே முழுக்க இன்னைக்கு அம்பேத்கரை சொன்னால் அந்த அம்பேத்கரை சார்ந்தவர்கள் தன் பக்கம் திரும்புவார்கள் என்கிற ஒரு நோக்கம்தான், வேற ஒரு காரணம் அல்ல. அதைத்தான் திரும்ப சொல்லியிருக்கணும். இவர்கள் எது செய்தாலும் தன்னுடைய லாபத்திற்கு எது வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் செய்து முடிந்த பிறகு இவர்களாகவே எழுந்து நின்று கொள்வார்கள் என்பதுதான் நாம் நடைமுறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த சனாதனவாதத்தினுடைய மூலக்கரு அவர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம், குற்றம் சுமத்துகிறோம். கம்யூனிஸ்ட் சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை அவர்கள் மறுத்து பேசுகிறார்கள். ஒன்று நாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், இவர்கள் எதை செய்தாலும் அந்த சனாதன தர்மத்தினுடைய அடித்தளத்தை கெட்டியாக பிடிச்சிக்கின்னு தான் செய்வாங்க. பெண் உரிமையை பற்றி இவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் மனு தர்மத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பெண் என்பவள் பிள்ளை பெறுகிற இயந்திரம்னு சொல்கிறான். பெண் என்பவள் பிள்ளை பெறுவதற்காகத்தான் அவள் ஒரு மண், அதுக்காக தான் நாங்கள் பூமாதேவின்னு சொல்கிறோம். எந்த விதையை ஊன்னாலும் அந்த செடி தான் முளைக்கும். ஆக ஒரு பெண் எதற்கு பயன்படுவாள் என்றால் உடல் உறவுக்கு மட்டும், பிள்ளை பெறுவதற்கு மட்டும்தான் என்பது அவருடைய கருத்து. அந்த பெண்ணுக்கு ஒரு மனசு இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஒரு உணர்ச்சி இருக்குது, அந்த பெண்ணுக்கு ஒரு அழகியல் இருக்குது. அப்படி என்பதை இவர்கள் எந்த காலத்திலும் ஒப்புக்கொண்டது இல்லை. இன்னொன்று அவர் சொல்கிறார், தியாகத்தை பற்றிலாம் வாஜ்பாய் அவர் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணை கை குழந்தையோடு இருந்தா 50 சவுக்கடி கொடுத்தான். பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் 42 மூமெண்ட்டில் 50 சவுக்கடி. அந்த குழந்தைய மூடிக்கினே அந்த அடியும் வாங்கினான். அந்த ஊரில் இருக்கிற 300 சொச்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க. 7 ஆண்டுகளில் இருந்து 3 வாரம் வரை தண்டனை பகிர்ந்து கொடுத்தான். என்னன்னா, அந்த ஊரில் நாமும் விடுதலை போரில் பங்கு பெற வேண்டும் என்று முடிவு செய்த போது, அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் கூடி பேசிய போது, இங்கே எதுவும் அரசு அலுவலகங்கள் இல்லையேன்னு நினைத்த போது, ஒரு காட்டிலாக்கா அலுவலகம் இருந்தது. அந்த காட்டிலாக்கா மேலே அவங்களுடைய கொடி பறக்குதா அப்படின்னா இல்லை. ஆகவே காங்கிரஸ் கொடி ஏற்றிடலாமே அப்படின்னு அவங்க ஏற்றுறாங்க. ஆனால் யூனியன் ஜாக் இருந்தது, இறக்கிட்டாங்கன்னு ஒரு வரலாற்றில் ஒரு குறிப்பு வருது. இதை அப்புறம் அரசுக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கைது பண்ணுறான். கைது பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய், நாங்கள் இதை பார்த்தோம், நாங்கள் இதில் சம்மந்தப்படல, இவங்கெல்லாம் தான் சம்மந்தப்பட்டாங்கன்னு எல்லாரையும் காட்டி கொடுத்தான்.
கொடுத்துட்டு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துட்டு 2 பேர் ரிலீஸ் ஆனாங்க. அதில் யாருன்னா, ஒன்று முன்னாள் பிரதமராக இருக்கிற வாஜ்பாயும் அவருடைய சகோதரர். அவரை இன்னைக்கு பெரு தியாகியாகவும் மற்றதாகவும் இப்போ பேசும்போது கூட நம்ம சேகர் அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே விடுதலை போராட்டத்திற்கும் இவர்களும் சம்பந்தம் இல்லை என்பதை விட இந்த மக்களை பாதிக்க, அதாவது போராடியவர்களே காட்டி கொடுத்தார்கள் என்பதுதான் சரி. அந்த தன்மைப்படுத்துதல்ங்கிறது நம்ம இப்பவும் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய கட்டுரைகள் அப்படின்னு பார்த்தா குமியும். எல்லா கட்டுரைகளும் பார்த்தீங்கன்னா இந்த சங் பரிவாரங்களுடைய கட்டுரைகளாக இருக்கும். அதில் அம்பேத்கருடைய ஒரு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜாதிகளில் அந்த வால்யூமில் உள்ள கட்டுரைகளை பார்த்தா அவர் இந்து மதத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லியிருப்பார். அதில் இருக்கிற 4 வரியை எடுத்துக்க வேண்டியது. அதை அவர் எவ்வளவு நெகட்டிவாக தவறாக இருக்குன்னு கோட் பண்ணதெல்லாம் விட்டுட்டு அந்த இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலைப்பாட்டை எடுத்து அவர் அம்பேத்கர் இந்துக்களுக்கு இந்து மதத்துக்கு ஃபேவரேட்டாக பேசியிருக்காரு, இந்து மதத்தை அவர் மறுதளிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்து மதத்தை அம்பேத்கர் மறுதளித்தாருங்கிறது மிக மிக வெளிப்படையான ஒரு உண்மை. ஏன்னா அந்த மத கன்வர்ஷன்ல அவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு ஸ்பீச் இருக்கு அம்பேத்கருடைய ஸ்பீச். அப்போ இந்த இந்து மதத்தில் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதிய கூறுகள்னால என்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்க, இந்து மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்கங்கிறது தான் அவரோட நிலைப்பாடு. அதை இவங்க அப்படி சொல்றாங்க. அப்போ இவர் மத்திய அமைச்சர் தருண் விஜயோட கட்டுரை சமீபத்தில் வந்திருக்கு. அம்பேத்கர் ஒரு புளூரலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் இப்போ சேகர் அவர் சொன்னது மாதிரியே இந்து மதத்தினுடைய கூறு புத்த மதமும் மற்ற இதுவும் அதில் ஒரு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் கீழே கிறிஸ்டியானிட்டியையும் இஸ்லாமியும் தவிர்த்த மற்ற மதங்களை இந்து மதத்தோட ஒரு இந்து மதத்தோட ஒருங்கிணைந்து இந்து மத மேரேஜ் ஆக்ட் கீழே பர்வியூ கீழே கொண்டு வர்றாங்க. ஆனால் அது எதுக்கானது? மத ரீதியான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அது கிடையாது. அது எதுக்குன்னா இங்க பண்பாட்டு அளவுல இந்த பழக்க வழக்கங்கள் இருக்கிறதுனால அதை இந்த இதோட இணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வசதிக்காக அதை பிரிச்சாங்க. தனித்தனியா நம்ம வைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா அதை மதத்தோட சேர்த்து அது இந்து மதத்தினுடைய கூறா நம்ம சொல்லவே முடியாது. அப்படி இந்து மதத்தின் கூறு அப்படின்னு சொன்னோம்னா நீங்க பாத்தீங்கன்னா இது வரலாற்றுல இது புத்திஸ்டுகளை கழுவேற்றி இருப்பாங்க. ஜைன மதம் நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை பேர் சமண மத துறவிகளை கழுவேற்றி இருக்காங்க. அப்ப அது இந்து மதத்தினுடைய ஒரு கூறு அப்படின்னு நிரூபிக்கிறது. அவர் அந்த தருண் விஜயனுடைய ஆர்டிகளை பாத்தீங்கன்னா சீக்கிய மதம் இந்து மதத்தினுடைய ஒரு கூறு அப்படின்னு ஒவ்வொரு மதத்தையும் நிறைய விஷயங்களை கபீர் அது மாதிரி சொல்றாரு. ஆனா அவங்க எல்லாருமே ப்ரொபோஸ் பண்ண விஷயங்கள் வேற. அவங்க அவர் ஒரு நிறைய தலைவர்களையும் ராஜாராம் மோகன் ராய் அது மாதிரி எல்லாம் கோட் பண்றாரு. அவங்க எல்லாம் மதத்துக்குள் சீர்திருத்தத்தை தேடினவங்க. ஆனா அம்பேத்கர் அந்த மதத்தை தூக்கி எறிஞ்சவர். இந்த மதம் எனக்கு இழிவானது, இந்த மதம் எனக்கு என் மக்களுக்கு தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சது. அதனால அது அவரை தன்மையப்படுத்துறாங்கன்னா இந்து மதத்தினுடைய கூறா ஆக்கி அப்ப தலித் மக்களுடைய மனதுல அவங்க என்னைக்குமே இந்து மதத்தினுடைய கூறா இருக்கிறப்ப அவங்க சனாதன தர்மத்துல கீழே வர்றாங்க. அப்ப அந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியே இல்லாத மாதிரி பண்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா மணிமண்டபங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்றதுனால எங்களுக்கு அந்த புகழ் வருது அப்படிங்கறதுனால இவங்க இப்படி பேசுறாங்கன்னு. அதுவே பாத்தீங்கன்னா யுஜிசி கமிஷன் அம்பேத்கர் ஸ்டடீஸ எடுத்திருக்காங்க. ஆக அம்பேத்கருடைய சிந்தனை மக்களுக்கு போய் சேரக்கூடாது. அம்பேத்கர்ங்கிற ஒரு ஐக்கானை வச்சுக்கிட்டு தலித் மக்களுடைய ஓட் பேங்க வாங்குறதுக்கான முயற்சி தான் இதனுடைய அம்பேத்கர் ஸ்டடீஸ் இருக்கிற இதுல யூனிவர்சிட்டில இருக்கிற சாஸ் எடுத்திருக்காங்க. தலித் ஸ்டடீஸ்னுடைய சாஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கு போகிற ஃபண்டிங்க நிறுத்திருக்காங்க. இது செய்தி. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கத்துல செஞ்சுட்டு இன்னொரு பக்கத்துல மணிமண்டபமும் இதுவும் அவங்களோட ஓட் பேங்க் நிறைவு கருத்தை நெருங்கிட்டு இருக்கோம். கனராஜ் உங்களுடைய அதாவது அவர் போகிற போக்கில் பல விஷயங்களை சொன்னார். 47க்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் பெரிய ஆர்கனைசேஷனாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆனால் முதல் தலைவராக இருந்தவர் ஜெயிலுக்கு போனவரை சொன்னார். தனிநபர் சத்தியாகிரகம்லாம் நடந்தது. அவர் முதல் தலைவர் போனதை ரொம்ப வசதியாக எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் காங்கிரஸில் இருந்தபோது போனார், பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு வந்த பிறகு ஒரு தடவை போனார்.
அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனார். ஒன்று, அவருடைய சரிதையை அதிகாரப்பூர்வமாக அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதியது அவங்க வெளியிட்டதான் இருக்குது. அதில் பாருங்கள், டாக்டர் ஜி எதுக்காக ஜெயிலுக்கு போனாருன்னா, காங்கிரஸில் இருக்க நல்லவங்களெல்லாம் நீங்கள் காங்கிரஸில் இருக்காதீங்க ஆர்எஸ்எஸ்க்கு வாங்கன்னு கூட்டு வர்றதுக்காக போனார். இதை தவிர அதில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட கலந்து கொண்டதே இல்லை. இன்ஃபேக்ட் ஜெயிலுக்கு போகிறோன்னு வந்தவரை டாக்டர் ஜி என்ன சொன்னாருன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன், நான் ஜெயிலுக்கு போக தயாராக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற போது, அப்படி இருந்தால் நீ சங்க வேலைக்கு வா அப்படின்னு சொன்னதாக அவர்கள் எழுதி வைத்திருக்கார்கள். ஒன்று, அவர் சொன்னார் நாங்கள் தோற்று போயிட்டோம் அப்படின்னு. கரெக்டு, உண்மைதான். சில நேரங்களில் இப்படி நிகழ்வது உண்டு. மனைவியை உட்பட தோற்கிற அளவுக்கு தர்மர் போனார். மனைவியே வைத்து தோற்றார். சமகாலம் தான் அவங்க அதைத்தானே சொல்றாங்க. எனவே தர்மம் வெல்லுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். வெயிட், நாங்கள் தான், உங்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னா நாங்கள் தான். இன்னொன்று போகிற போக்கில் என்ன சொல்லிட்டு போனார், அவங்க சொன்னாங்க, இவங்க இப்போ சொல்லும்போது சொன்னாங்க, ஒவ்வொன்றாக தன்மைப்படுத்துவது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர்களுடைய பாரம்பரியம் என்று அவங்க சொல்லட்டும். இப்போ அம்பேத்கரை எப்போ இருந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க கேளுங்க அவர்கிட்ட. நான் கேட்டதுக்கு தீண்டாமை எங்களுக்கு நாங்கள் எதிராக தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் தீண்டாமை கொடுமைன்னு ஒரு இடத்துல கூட இல்லையாங்க. ஏதாவது ஒன்றில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பிஹெச்பியும் இந்து முன்னணியும் கலந்து கொண்டது என்று சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்ல மாட்டார். இந்த அங்கே செத்துட்டாங்க இங்கே செத்துட்டாங்க என்று பேசுவாரே தவிர ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டார். ஏதோ கருத்து சொல்கிறவங்களாம் நாங்கள் கொள்ளுவோன்னு சொன்னார். இந்த காந்திய, கல்பர்கிய, தபோல்கரை, பன்சாரேவை யாரு கொண்டாங்க அப்படின்னு அப்படியே நீங்களே சொல்லிடுங்க. சார், திரு சேகர், உங்களுடைய நிறைவு கருத்து, நம்ம நிறைவு செய்ய வேண்டிய தருணத்தில் இருக்கிறோம். உங்களுடைய நிறைவு கருத்தை சுருக்கமாக. நான் ரெண்டு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அண்ணன் பலராமன் வந்து ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டே வந்தார். ஏதோ சொல்ல போகிறான்னு பார்த்தா கடைசியாக ஒரு கதை சொன்னார். அந்த கதையில் வந்து வாஜ்பாய் அவர்கள் தேச துரோகி எழுதி கொடுத்து விட்டு வந்ததுன்னு. நான் இதுக்கு பதில் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னு கேட்டால், இந்த பல லட்சக்கணக்கான அல்லது பல கோடிக்கணக்கான உறுப்பினரை பெற்றிருக்கிற காங்கிரஸுக்கு இந்தியாவிலிருந்து ஒரு தலைவர் கிடைக்கவில்லை. அவர்களெல்லாம் மிகப்பெரிய தேசபக்தர்கள். இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்தார்கள். கேட்டால் இந்திய குடிமக்கள், இந்திய பிரஜை, இந்திய வாக்காளர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். மிகப்பெரிய தேசபக்தருக்கு சொந்தக்காரர்கள். அதனால தான் வந்து நேரு அவர்கள் 16,000 சதுர கிலோமீட்டரை சீனாவிடம் நம்ம நாட்டை ஒப்படைத்து விட்டு அது புல் பூண்டு முளைக்காத இடம் என்று அதை இழந்த பிறகு அதற்கு காரணம் சொன்னார்கள். கச்சத்தீவை கொடுத்து விட்டு இன்றைக்கி தமிழனை எல்லாம் வந்து தவிக்க விட்டு இருக்கிறார்கள். எனவே காங்கிரஸினுடைய தேசபக்தியும் காங்கிரஸினுடைய இதே மாதிரியான விஷயங்களையும் பற்றி நான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அண்ணன் கனகராஜ் எப்போதுமே இந்த விஷயத்தை தான் எடுத்துக்குவார். தொடர்ந்து இப்படி தான் சொல்லுவார். 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திலே பல்வேறு நபர்கள் சத்தியாகிரகத்திலே பங்கு கொண்டு ஜெயிலுக்கு போன பிறகு, அப்படி ஜெயிலுக்கு போகாதவர்கள் அல்லது போனவர்கள் இவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போகாமல் கலந்து கொண்டார்கள், ஆனால் இவர்களெல்லாம் வெளியே இருக்கிறார்கள், இவர்கள் இதுக்கு காரணமானவர்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் காட்டி கொடுத்தார்கள் என்று ஹரிஜனிலே காந்தி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இதே விஷயத்தை நான் இன்னொரு இதுல கூட சொல்லியிருக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட தேசபக்தர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 1960 கூட கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபடாத போது கூட இவர்கள் சீனாவில இருந்து அவர்களுடைய பிரதிநிதிகளை வரவழைப்பார்கள். எனவே கம்யூனிஸ்ட் கட்சி சர்வதேச இன்டர்நேஷனல் எல்லை தாண்டிய தேசபக்தி கொண்டவர்கள். எனவே தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் காரர்கள். ஆனால் அவருக்கு நான் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன். ஆர்எஸ்எஸ்ல 2-3 பேர் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தார்கள். அதில் இருந்தவர்கள் கலந்து கொண்டார்கள், மற்றவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்லுவதெல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற விஷயம். அப்போது இருந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லை தாண்டிய தேசபக்தி இருக்கிறவர்கள் இதை பற்றி பேச வேண்டாம். தர்மரை உதாரணம் காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மகாபாரதத்தோடும் ராமாயணத்தோடும் ஒன்றக்கூடிய அளவிற்கு மதமில்லாத கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் வந்தது. ராமாயணமும் மகாபாரதமும் மதம் இல்ல, இதிகாசங்கள். நீங்க என்ன மதம்னு சொல்றீங்க? சாவர்கர் வந்து அவர் வந்து
பந்துங்கிறது மாதிரி கொண்டாட கனராஜ் நிறைவு ஆரம்பிச்சீங்க. ஏன் இப்படி இந்து நம்ம மதத்துக்கு எல்லாத்தையும் சம்பந்தமான தன்மைப்படுத்த நம்ம விஷயத்தை நிறைவு செய்யலாம். நீங்கள் வந்து கேள்விகளுக்கு- கிருஷ்ணரை சுவீகரித்துக் கொண்டீர்கள், ஓகே. துர்காவை நிறைவு செய்யலாம். சுவீகரித்துக் கொண்டீர்கள், இப்போது தர்மரை சுவீகரித்துக் கொண்டீர்கள். வரவேற்கிறோம். சார் நம்ம நிறைவு செய்யலாம். இரண்டாவது இந்த முதல் அமர்வை நாம் இந்த அளவிலே அவங்க ஆளுன்னு சொன்னா அவன் பொட்டாட்டி எல்லாம் சூதுல வைப்பாங்களா? நம்ம நிறைவு செய்யலாம். இந்த அளவிலே நம்ம வந்து இந்த முதல் அமர்வை நிறைவு செய்யலாம். இரண்டாவது அமர்வுக்கான நம்முடைய விவாத பொருள் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்ற திரு ஸ்டாலின் அவருடைய பேட்டியும், விரைவில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்ற பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய அதற்கான பதிலையும் மையப்படுத்திய இரண்டாவது அமர்விற்குள் நாம் நகர இருக்கிறோம். இரண்டாவது அமர்வில் நம்மோடு திரு எஸ்.ஆர். சேகர் அவர்களும் திரு கனராஜ் அவர்களும் தொடர இருக்கிறார்கள். முதல் அமர்வை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். இணைந்திருங்கள், நேர்பட பேசலாம். சிறிய இடைவேளைக்கு எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர